அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மலையைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சொந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல சாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். அதோடு கூட ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 56 முதல் 60 முடிய படிக்கிறேன். அதற்கு அவன், கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதீர்கள், நான் என் எசமானத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவித்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சொந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். புகார். இந்த செய்தியுடைய தலைப்பு பகைஞருடைய வாசல்களை சொந்தரித்துக் கொள்ளல் என்று தேவனால் நிரூபிக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரெட்னாம் அவர்களால் கொடுக்கப்பட்டது. வேறொரு படத்தில் அவர் பேசியிருக்கிறார். சோதனைக்கு பிறகு சத்துருக்களின் வாசல்களை சொந்தரித்துக் கொள்ளுதல் என்ற தலைப்பில் அவர் பேசியிருக்கிறார். சத்துருக்களின் வாசல்களை சொந்தரித்துக் கொள்ளுதல் என்ற தலைப்பில் அவர் பேசியிருக்கிறார். பகையுடைய வாசலை சொந்தரித்துக் கொள்ளல் அல்லது சத்துருடைய வாசலை சொந்தரித்துக் கொள்ளுதல் என்ற தலைப்பிலே நாம் இந்த செய்தியை தியானிப்போம். வாசிக்கப்பட்ட இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளோடு தேவன்தாமே அவருடைய அளவற்ற ஆசீர்வாதங்களை சிறுமந்தின் மத்தியிலே கூட்டி வழங்கத்தக்கதாக நாம் அமர்ந்த வண்ணம் கண்களை மூடி சிறிது நேரம் தேவனாகி கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் பொருந்திய பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த கால வேலைக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுத்து தகப்படை. தேவனுடைய நித்திய அன்பு முந்திக் கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்படை. தேவனுடைய தெளிப்பூட்டும் கிருபை, ஆச்சரியமான கிருபை, ஏற்கத்தக்க கிருபை, ஆண்டவரே அதிசயமான கிருபை முந்திக் கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தகப்பனே, நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக அடியார்களை தெரிந்து கொண்ட ராஜாதி ராஜாவை, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்திலே அடியாருடைய பெயர்களெல்லாம் நித்திய ஜீவனுக்கு என்று தேவனுடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த ரத்தத்தினால இருந்த தகப்பனே தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தேடி வந்தவரே, கல்வாரியிலே பரிசுத்த ரத்தத்தை சிந்தி எங்களை கிரயத்துக்கு மீட்டுக் கொண்ட இனத்தான் மீட்பரே, மீட்பின் புஸ்தகத்தை திறந்தவரே, மீட்பின் உரிமை பத்திரத்தை எங்கள் கரத்தில் கொடுத்தவரே, அப்பா பிதாவே விரும்பத்தக்கதாக புத்திர சுவீகாரத்தின் ஆவியை, குமாரனுடைய ஆவியை எங்கள் இதயங்களில் ஊற்றிய தகப்பனே, அருமையான மேய்ப்பர் ஆண்டவரே ரேடியல் அன்பவிராஜ் அவர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் செபிக்கிறோம். உடன் ஊழியக்காரர்கள் சகோதரிகளுக்காக செபிக்கிறோம். அருமையான சகோதரன் ஜெயக்குமார் சகோதரிகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே சுவிசேஷகர் ஆண்ட்ரூஸ் சகோதரிகளுக்காக செபிக்கிறோம். உடன் ஊழியக்காரர்கள் சகோதரிகளுக்காக செபிக்கிறோம். இங்கு வந்திருக்கிற வேறப்பெற்ற ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட மீட்கப்பட்ட சபையார் அனைவருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். முதியோர்களுக்காக செபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எல்லா சகோதர சகோதரிகளுக்காக செபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்துக்கு வரக்கூடாது என்று ஒரு தடையை விதிக்கப்பட்டிருக்கிறதாவே, முதியோர்களுடைய சமூகத்துக்கு வரக்கூடாது என்ற தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா தடைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்கி கொள்கிறோம். இஸ்ரவேலிலே ஒருவரும் பலவீனமாய் இருந்ததில்லை, காண்டாம் மிருகத்துக்கு பிறகு இஸ்ரவேலுக்கு உண்டாயிருந்தது. இஸ்ரவேலிலே ஒரு குழம்பு விட்டு போகாதபடிக்கு மோசையின் தலைமையிலே ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தார்கள். ஆடு மாடுகள் முதல் கொண்டு மிருக ஜீவன்கள் முதல் கொண்டு உண்மை ஆராதிக்க வெளியே வந்தது. ஒரு குழம்பு விடாதபடிக்கு, ஒரு சிறு குழம்பு விடாதபடிக்கு, சிறு பிள்ளைகள் விட்டு போகாதபடிக்கு, முதியோர்கள் விட்டு போகாதபடிக்கு அனைவரையும் கொண்டு வாங்க. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. ஆண்டவரே, சிறுமந்தையை பயப்படாதே, யோவானை பயப்படாதே, பயத்தையும் தோல்வி கொடுக்க நான் வரவில்லை. அன்பையும் தைரியத்தையும் திறமையும் கருணையும்
வல்லமையும் அதிகாரத்தையும் நான் கொடுக்க வந்திருக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் உங்களுக்கு செய்யப்படும். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்க வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க, எடுத்துக்கொள்ளப்படுங்க, தகுதிப்படுத்துங்க. உடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பிரகாரமாக புத்தியுள்ள கன்னிகளாய் கற்புள்ள கன்னிகளாய் நாங்கள் எண்ணெயோடும் தெய்வத்தையோடும் இருந்து எடுத்துக்கொள்வதை பிரவேசிக்க ஆயத்தமாக செய்யுங்க. ஒரு குளமும் விடாதபடிக்கு சிறுமந்தையில ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குளம் விடாதபடிக்கு மீட்டப்பள்ளுங்க, பரிபூர்ணப்படுத்துங்க, உண்மை போல மாற்றுங்க. உங்களை வரவேற்க ஆயத்தப்படுத்துங்க. உலகமெங்கிலும் சிதறி இருக்கிற சிறுமந்தியின் ஐக்கியங்களில கூடுகிற எல்லா பரிசுத்தவான்கள், சகோதர சகோதரிகள், ஊழியக்காரர்கள் அனைவருக்கா செபிக்கிறோம். சிறுமந்தியின் எல்லா ஐக்கியங்களுக்கா செபிக்கிறோம். வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் ஆண்டவரே பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத ஒரே ஆவியினாலே ஒரே சரித்துக்குள்ளால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஒரே ஆவியினால் தாழ்ந்திருக்கப்பட்ட இதை காணப்படாத சரிப்பிடிக்கப்பட்ட பரிசுத்தமான அனைவரையும் நினைவுகிறோம். அனைவரையும் தேவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயுதப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, உண்மை போல மாற்றுங்க. உடைய வருகின்ற நாங்கள் ஆயுதமாய் புத்தியுள்ள கனிகளாய் எப்பொழுதும் ஆயுதமாய் இருக்க தெரிவு செய்யுங்க. உடைய பிள்ளைகளுடைய உடைய ரத்த கோட்டைகள் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய செட்டையின் மறைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அக்கடி மறைவாயிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவினால உள்ளும் கிளம்பும் கீழ்பூசி முத்திரை போட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வருகின்ற ஆயுதப்படுத்துங்க. நீங்க தான் நாங்கள் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாய் செபிக்கிறோம். சீவ அப்பத்தை எங்களுக்கு விட்டு தரும்படியாய் செபிக்கிறோம். கரியின் ஆகாரத்தை எங்களுக்கு விட்டு தரும்படியாய் செபிக்கிறோம். ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்தை எங்களுக்கு விட்டு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அதை நாங்கள் புசித்து பலத்தின் மேல் பலமடைந்து மகிமையின் மேல் மகிமடைந்து ஏனோக்கத்தோடு ஒவ்வொரு வினாடியும் தகப்பனையும் உங்களோடு நாங்கள் நடந்து இமைப்பொழுதில் நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டு நடு ஆகாயத்தில் முகமாய் சந்திக்க ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணத்தில் தகப்பனை உங்களோடு நாங்கள் கலந்து கொள்ள ஆயோட அரசாட்சியில தகப்பனை நாங்கள் உங்களோடு கலந்து கொள்ள நித்திய காலமாய் நாங்கள் உங்களோடு ஜீவிக்க பெருமை செய்யுங்க. தொடர்ந்து வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சபை வைக்கப்பட்ட எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு ஆசீர்வதிங்க. வியாதிப்பட்ட பிள்ளைகளை குணமாக்குங்க. உன் நோய்களை எல்லாம் குணமாக்குற கர்த்தர் நானே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவடைந்த சகல நாட்களிலும் நான் உன்னை கூட இருக்கிறேன். உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவர்களும் பெரியவர். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் இருந்தாலும் ஒன்று உன்னை அணுகாது. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை தொடாமல் நான் அனுப்பின தீர்க்கசிகளுக்கு திங்கச்சியாமல் என்று சொன்ன ராஜாவே, உடைய கிருபையினால முடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய சட்டையின் மறைவில் மரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறுமந்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்று ஆயத்தப்படுத்துங்க. எல்லா தேவைகளையும் சந்தியுங்க. ஒவ்வொரு நபருடைய தேவைகள், குடும்பத்தின் தேவைகளை சந்தியுங்க. அருமையான சோழன் சாலமோனை நினைவுறுகிறோம். அவரையும் தொட்டு சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. உடைய நாமத்துக்கு மகிமை எடுத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து எங்கள் மத்தியில சீவாப்பத்தை கிட்டுத்தாங்க, அசைவாடுங்க. உடைய நாமத்துக்கு மகிமை எடுத்துக் கொள்ளுங்க. நல்லவர், வல்லவர், அதிசயமானவர், ஏற்றும் இன்றும் என்றும் வார்த்தையில் மாறாதவர், உயிரோடு இருக்கிற எங்கள் இனத்தான் மீட்பர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பொருந்திய நாமத்தில் தாழ்மையோடு ஒரு மனப்பட்டு செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். செய்திக்காக கடன் சொல்ல விரும்புகிற இந்த செய்தியை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்க பாஸ்டர் மூலமா, தொலைபேசியின் மூலமாய், செய்திகள் மூலமாய் நீங்க கேட்டிருப்பீங்க. மறுபடியும் நாம் அதை நினைப்பூட்ட விரும்புகிறேன். பகையுடைய வாசல் சந்தித்துக் கொள்ளும். ஆபிரகாமை கர்த்தர் கிருபையாக அழைத்தார். நாமும் ஆபிரகாமோடு எப்படி கிருபையாக இணைக்கப்படுகிறோம் என்று கலாத்தியர் 3 பவுல் சொல்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 முதல் அந்த கடைசி வசனம் முடிய படிக்க யாராவது சத்தமா படிக்க முடியுமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 முதல். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் ஆமென். ஏனெனில் அதாவது பரிசுத்த அப்போஸ்தலர் 2:30 படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானத்தை பெற்று பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்று பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சியாதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அடுத்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 8:11. அங்க என்ன சொல்றாரு பாருங்க பவுல். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் ஆமென். நம்முடைய
ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததி பகையுடைய வாசலை சுந்தரித்துக் கொள்ளும். உன்னுடைய சந்ததியார் பகையுடைய வாசலை சுந்தரித்துக் கொள்வார்கள். ஆபிரகாமுடைய வழியிலே நாம் வருகிற பார்க்கும் பொழுது விசுவாசிகள் பட்டியலே எதிரேயர்களை பார்க்கிறோம். விசுவாசிகளை பட்டியலிட்டு காமிக்கிறார். அதை வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் நீங்க எதிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் படிங்க. அவங்களெல்லாம் விசுவாச பட்டியலில் வர ஆபிரகாமின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட விசுவாச சந்ததியாராய் எண்ணப்படுகிறது நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமிலிருந்து ஈசாக்கு, யாக்கோபு, கோத்திரப்பிதாக்கள், யோசேப்பு, அடுத்து நாம் பார்க்கும்போது மோசே, ஜோசுவா, காலேப், வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவங்கெல்லாம் பகையுடைய வாசலை சுந்தரித்துக் கொள்றாங்க. காலேப்பை குறித்து ஒரு வசனம் என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சத்தமா வாசிக்க குறிச்சு சொல்லுங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சத்தமா வாசிக்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். இந்த யோசுவாவுக்கும் காலேப்புக்கும் விசேஷத்தாகிய தேவன் கொடுத்திருந்தார். 12 கோத்திரத்துல ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு தலைவரை தெரிந்து கொண்டு மோசே தீர்க்கதரிசி மோசே அவங்க வேக பார்க்க கானான் தேசத்துக்கு அனுப்பினார். அந்த 12 பேர்ல 10 பேர் அவிசுவாசிகளாக துர்ச்செய்தியை கொண்டு வந்து தவறாக பேசினாங்க, அவிசுவாசமா பேசினாங்க. அங்க இருக்கிறவங்க ராட்சதர்களை போல இருந்தாங்க, இருக்கிறாங்க, நாம வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், அவங்கள நான் மேற்கொள்ள முடியாது என்று சொன்னாங்க. ஆனா காலேப்பும் யோசுவாவும் விசேஷத்தாகிய பெற்றதுனால அவங்களுடைய அறிக்கையை பாருங்க. காலேப் அதை நாம் எளிதில் சுந்தரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறான். என்ன 14ஆம் அதிகாரத்தை சில 1, 2, 3 வசனத்தை படிங்க. சபையார் எல்லாரும் குழம்புறாங்க, அழுகுறாங்க, அவிசுவாசப்படுறாங்க. 1-3 வரைக்கும். சபையார் எல்லாரும் புலம்பினார்கள், ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தாங்க. முறுமுறுக்கிறாங்க, சிலர் முறுமுறுத்தார்கள். 1-10 பார்க்கிறோம், சிலர் முறுமுறுத்தார்கள், சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள், சிலர் விக்கிரகாராதனை செய்தார்கள், சிலர் வேசித்தனம் பண்ணினார்கள். எல்லாரும் வனாந்தரத்தில் அழிந்து போனார். ஆனால் யோசுவாவும் காலேப்பும் வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகளும் காணாமக்குள்ள போனாங்க. கீழ்ப்படிந்தவங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க, நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. பாருங்க, அவங்க முறுமுறுக்கிறாங்க. மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. அவிசுவாசமா பேசுறாங்க. என்றார்கள். 6ஆம் வசனத்துக்கு படிங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள் யோசுவாவும் எப்பினேயின் குமாரனாகிய காலேபும் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால், ஆமென், அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். ஆமென், அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்துங்கள், அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவு இருந்த சகல நாட்களிலும் நான் உன்னை கூட இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சபை காலங்களிலே பத்மேந்திர தரிசனத்திலே அவர் சொல்லுகிறார், சபை காலங்களில யோவானை பயப்படாதே, சிறுமந்தை பயப்படாதே, பயத்தின் தோல்வி கொடுக்க நான் வரவில்லை, அன்பையும் தைரியத்தையும் திறமையையும் பலனையும் வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுக்க வந்திருக்கிறேன். நீ பேசு, அதை நான் நிறைவேற்றுவேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிறுத்திருக்குமானால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நானே உங்கள் நோய்களெல்லாம் குணமாக்குகிற கர்த்தர், நானே உனக்கு பரிகாரி. எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றை நான் உங்களுக்கு வர பண்ணேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஒன்று உன்னை அணுகாது, உன் மாத உன் உடலுக்கு அணுகாது. உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற கர்த்தர் நானே, நானே பரிகாரி என்று அவர் சொல்லிவிட்டார்.
அவர்தான் தெய்வீக சுகமளிக்கிறவர், அவர்தான் ரட்சகர், அவர்தான் மீட்பர். நம்முடைய ரட்சிப்பை எல்லாம் அவர் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். எல்லாம் உங்களுடையது என்று சொன்னார். பொசஸிங் ஆல் திங்ஸ் என்று சொன்னார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டார். எல்லாம் உங்களுடையது. ஆபிரகாமே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கடகமாய் இருக்கிறேன். அவர் நமக்கு மகா பெரிய பலனும் கடகமாய் இருக்கும் பொழுது சத்துரு உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் நமக்கு மகா பெரிய பலனும் கடகமாய் இருக்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5 to 9 முடிய சத்தமா வாசிங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. யோசுவாவுக்கு யோசுவா 1ஆம் அதிகாரம் 5 முதல் 9 முடிய. நீ உயிரோடுக்கு நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் மழையை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எதிர்க்கிறபடியா செய்ய கவனமாக இருக்கும்படி இரவு போல தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமானதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். தேவன் சொன்னபடியே செய்து கொடுத்தார். யோசுவா அந்த தேசத்தை உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். கானான் தேசத்தை ஒரே ஒரு இடத்துல தோல்வி. ஆகான் கீழ்ப்படியாமல் போன போது அங்கே சிலரை இழக்க நேரிட்டது. மற்ற தேவனுடைய வார்த்தையை யோசுவா முன்பாக வைத்தார். வெற்றியின் மேல் வெற்றி. எரிகோ மதில்கள் விழுந்தது, யோர்தானை கடந்தார்கள். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில் பெரிய அற்புதங்களை செய்வார் என்று சொன்னார். யோசுவா சொன்னபடி அங்கே நடந்தது. பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தது. சத்துருக்களை முறியடிக்க பகல் வெளிச்சம் தேவைப்பட்டது. சூரியனையும் சந்திரனையும் வானத்திலே நிறுத்தினார் யோசுவா என்று நாம் பார்க்கிறோம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12, 13 வாசிங்க. இப்படி கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல் கேட்ட அந்த நாளையொத்த நாள் அதுக்கு முன்னும் இல்லை, அதுக்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தராக. உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவர்களும் பெரியவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால் உங்கள் சார்புக்கு எதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசி இந்த கொரோனாவை பத்தி சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, தேவனால் அருளப்பட்ட சுகமளித்தலின் வழி என்ற தலைப்பிலே கொடுக்கப்பட்ட செய்தி. ஜூலை மாதம் 19ஆம் தேதி 1954 வருடம். அதுல ஒரே ஒரு கோர்ஸ் தான் அதை எடுத்து போட்டுக்கிறாங்க. அதை நான் அப்படியே படிக்க விரும்புகிறேன். நம்முடைய நேரம் போய்கொண்டிருக்கையில் இதோ துரிதமாக ஒரு காரியத்தை நான் கூறட்டும், கவனியுங்கள். கடைசி நாட்களில் அவர்கள் வைரஸ் கிருமிகளை கொண்டு போர் தொடுப்பார்கள் என்று வேதாகம் முன்னுரைக்கிறது என்பதை அறிவீர்களா? அந்த வியாதிகள் ஜனங்கள் மேல் வெடித்து கிளம்பி பரிசுத்த ஆவியின் ஞானசானம் இல்லாத எல்லார் மேலும் விழும் என்பது தெரியுமா? ஆனால் அந்த தூதனிடம் அல்லது அந்த கொள்ளை நோய்களின் மேல் உத்தரவை கொண்டிருந்த தூதனிடம் முத்திரை தரித்திருந்த யாதொருவனையும் தொடக்கூடாது என்ற கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் முத்திரை பெற்றவர்களை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. நான் அபிஷேகம் பண்ணினவர்களையும் தொடாமலும் நான் அனுப்பின தீங்கு செய்யாமல் இருக்கிறேன் என்று சங்கீதம் 105:15 வாசிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கக்கூடிய எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் மேல் அதிகாரம் கிடையாது.
அவங்க பரிசுத்த ஆவியினால உள்ளும் புறமும் முத்திரிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தரி நாமும் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதில் சுகமாயிருப்பான். இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததியார் பகலுடைய வாசல்களை சுந்தித்துக் கொள்வார்கள் என்று தேவன் தன்பெரியில் ஆணையிட்டு கொண்டார். தானியேல் சத்துருக்களின் வாசல்களை சுந்தித்துக் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். 3 முறை இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக அவர் காலை பகல் மாலை 3 முறை இரவு போல் செபித்துக் கொண்டு வந்தார். திறப்பின் வாசலில் நின்று செபித்தார். மோசையை போல, தீர்க்கதரிசிகளை போல, அம்பரானை போல தானியேல் திறப்பின் வாசல் நின்று இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக செபித்துக் கொண்டு வந்தார். அவர் மேல் குற்றம் சாட்டி அவரை சிங்கங்களின் கெபியில தூக்கி போட்டார்கள். சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். கர்த்தருடைய தூதனானவர் நமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் வரைக்கும் அவர் எட்டியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சிங்கக்குட்டிகள் தாட்சணிய பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. திறப்பின் வாசலுக்கு ஜெபித்த அந்த தேவனுடைய தீர்க்கதரிசி தானியேலை சிங்கங்கள் தொடாதபடிக்கு கண்ணின் கருமணி போல கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். அதே போல சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ தேவனுடைய வார்த்தைக்காக கடைசி வரைக்கும் உண்மையாய் நின்றார்கள். விக்கிரகாராதனை செய்யப்படாது. தேவனாகிய கர்த்தரிடத்தில் தான் நாம் அன்பு கூற வேண்டும், அவரைத்தான் நாம் சேவிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். எந்த ஒரு விக்கிரகத்தை நமஸ்கரிக்க கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது என்று கட்டளைக்கு கடைசி வரைக்கும் கீழ்ப்படைந்து நின்றார்கள். அக்னி சூளையிலே தூக்கெறியப்பட்டார்கள். ராஜாவினால் குற்றம் சாட்டப்பட்டு கேபியல் அங்கிருந்து பார்க்கிறார், மிகாவை பார்க்கிறார். உடைய தாசர்கள் தேவனுடைய வார்த்தைக்காக இருக்கிற தாசர்களை அக்னி சூளையிலே அந்த நெபுகாத்நேச்சார் ராஜா அந்த தூக்கி எறிந்து விட்டான் அக்னி சூளையிலே. நாங்கள் அவங்களை போய் காப்பாற்றட்டுமா என்று கேட்கிறாங்க தேவனிடத்துல. தேவன் சொல்றாரு, போக வேண்டாம். எட்டி கேட்கிற நாங்கள் போட்டுமா? நோவாவின் காலத்தில் தண்ணீர்னாலே உலகத்தை அழிக்கப்பட்ட எட்டி என்ற தூதன் கேட்கிற நாம் போட்டுமா? அந்த பாபிலோனை வரைபடத்திலிருந்து எடுத்து போடட்டுமா? அந்த உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்கட்டுமா? என்னுடைய வார்த்தைக்காய் நிற்கிற தாசர்களை பாதுகாக்கட்டுமா என்று கேட்கிறாங்க. கேபிரியல் மிகாவேல் எட்டி, இல்ல நானே போறேன். 3 பேருக்கு மத்தியிலே 4வது ஆளாக தேவனே இறங்கி வந்து அக்னி மதியின் மத்தியில, அக்னி சுவாலையின் மத்தியில அவருடைய கண்ணின் கருமணி போல பாதுகாத்துக் கொண்டார். கர்த்தருடைய தூதனானவர் நமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை தெரிவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. கர்த்தர் நம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் நமக்கு காத்திருக்கிற ஆத்மாவுக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். புலம்பல் 3:24 என்ன சொல்றதுன்னு பாருங்க. புலம்பல் 3:24 சத்தமா வாசிங்க. அங்க என்ன சொல்றாரு? எரேமியா தீர்க்கதரிசி புலம்பல் 3:24 கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆமென் ஆமென். என்னாகமம் 18:20 என்ன சொல்லுது பாருங்க. என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவருடைய தேசத்தில் ஒன்றையாவது சோதித்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் நடுவே உனக்கு ஒரு பங்கு உண்டாயிருக்க வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவே நானே உன் பங்கும், நானே உன் பங்கும், உன் சுதந்திரமாய் இருக்கிறேன். சங்கீதம் 16 அங்க கூட சொல்றாரு பாருங்க, நானே உங்க சுதந்திரம். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 16 என்ன வசனம் சொல்லுங்க? 5ஆம் வசனம் குறிச்சுக்கோ. ஆமென் ஆமென். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். பாத்தீங்களா? கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக 8ஆம் வசனம், எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது வாக்கில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. 10ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து தாண்டி சொல்றாரு, என் ஆத்மாவை பாதாளத்தின் விழி உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஊட்டி. இயேசு கிறிஸ்துவை யாரும் அழிக்கப்படவே முடியாது. அவர் தேவன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அவரை கொன்று போடலாம், அழித்து போடலாம் என்று அந்த ராஜாதி ராஜாவை கொன்று போடலாம் என்று பிசாசு ஆதியாகமம் 3:15 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். உன் வித்துக்கு சிறியனுக்கு வகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், புதிகாலை நசுக்குவார் என்று ஆதியாகமம் 3:15 வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். எஸ்தரின் புத்தகத்துல பார்க்கிறோம், அந்த யூத குலத்தை அழித்து போட வேண்டும் என்று ஆமான் திட்டம் தீட்டினான், பிசாசு திட்டம் தீட்டினான். கர்த்தர் அற்புதமாக பாதுகாத்தார். மோசே பிறந்த போது 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை
அன்றைக்கு ஏரோது ராஜா பார்வோன் ராஜா கொன்று போட்டான். இயேசு கிறிஸ்து பிறந்த போது 2 வயசுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாம் ஏரோது கொன்று போட்டான். ஆனால் தேவன் கண்ணின் கருமணி போல அந்த பிள்ளைகளை பாதுகாத்தார். மோசையை பாதுகாத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இங்க சொல்றாரு, அதாவது ஈஸ்டர் சீல் என்ற செய்தியில, ஈஸ்டர் முத்திரை என்ற செய்தியில 13ஆம் பக்கம் குறிச்சு வச்சுக்கோங்க. ஈஸ்டர் சீல் 13ஆம் பக்கம் நான் கடைசி பாருங்க. தமிழகம் பண்ணப்பட்ட செய்தி. சுவிசேஷம் என்னும் சொல் நற்செய்தி என்று பொருள்படுவதில் வேறொன்றும் இல்லை. அந்த நற்செய்தி என்ன? அவர் மருத்துவரிலிருந்து உயிரிழந்து விட்டார் என்பதே நற்செய்தி. நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். யோவான் 14:19. முன்பு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய அந்த ஆவியின் மூலமாய் ஒருமித்து உயிர்ப்பித்து விட்டார். இப்பொழுது நாம் அவரோட கூட உன்னதங்களில் உட்கார்ந்து அவருடன் ஐக்கியம் கொண்டு அவருடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். இது உண்மை என்று விசுவாசிப்பவரிடம் இதை எடுத்துக் கொள்வதில் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு மகிழ்ச்சி என்று சொல்றார் தீர்க்கதரிசி. 2ஆம் முத்திரை 18வது பாருங்க. குறிச்சுக்கோங்க, நான் படிக்கிறேன். 2ஆம் முத்திரையில 18வது பாராள சொல்றார் ஒரு குறிப்பு. ஏன்னா நான் முத்திரையை தொடாமல் போகவே முடியாது. முத்திரை 7 முத்திரை வெளிப்பாடு என்பது கிறிஸ்துவை பற்றிய பரிபூர்ண வெளிப்பாடு. அது 3ஆம் எழுத்தின் செய்தி. இது யாருக்குன்னா மனவாட்டி தாங்க, ஸ்தாபனங்களுக்கல்ல, உலகத்துக்கல்ல. அதுல 2ஆம் முத்திரையில படிக்கிறேன். 18வது பாரு குறிச்சிட்டு, இப்பொழுது நமது முயற்சியை கர்த்தர் எங்கிலோ ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோம். 1ஆம் முத்திரை அது எனக்கு அதிக சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் அளித்தது. நம்ம எல்லாருக்கும் அதிக சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் அளித்தது. என்ன 1ஆம் முத்திரையில் இருக்கு? 140வது பாரா 1ஆம் முத்திரையில் இருந்து சொல்றாரு பாருங்க. ஏன்னா அந்த முத்திரையை தொடர்ந்து போக முடியாது. கிறிஸ்துவை பற்றிய பரிபூர்ண வெளிப்பாடு 140வது பாரால என்ன சொல்றாரு பாருங்க. அதை குறித்து சில நிமிடங்கள் தியானிக்க எவ்வளவு ஆவல் கொண்டுள்ளேன், எவ்வளவு ஆவல் கொண்டுள்ளேன். கர்த்தருடைய ஆதலுக்காக காத்துக் கொண்டிருக்கும் மக்கள் இவை யாவையும் அறிந்து நன்கு ஆராய முற்படுவார்கள் என்று நம்புகிறேன். ஒளிநாடாக்களை கேட்பவரும் கூட இதனை நன்கு சிந்தியுங்க என்று சொல்லுகிறார். 1ஆம் முத்திரையில இன்னும் 2 குறிக்கப்படுகிறது. 201வது பாரா 1ஆம் முத்திரை. எல்லா ரகசியங்களை வெளிப்படுத்துவதே இந்த தூதனுடைய ஊழியமாயிருக்கும். பாருங்கள், அது எளிமையாக இருப்பதால் ஜனங்கள் முகமுப்பட விடுவார்கள். ஆனால் அந்த ஊழியம் அடையாளங்களினால் முற்றிலும் உறுதிப்படுத்தப்படும். அது பரிபூர்ணமாக அறியப்படும். பாருங்கள், காண விரும்புவர் யாவரும் அதை காணலாம். பாருங்கள், அது சரி. 380வது பாரா 206வது பாராவிலையும் கூட சொல்றாரு. 206வது பாரா 1ஆம் முத்திரையில கடைசி பகுதி. பிதாக்களின் மூல விசுவாசத்தை திரும்ப கொண்டு வருவான், பிள்ளைகளுடைய பிதாக்களுக்கு திருப்புவான். இப்பொழுது இந்த மனிதன் காட்சியில் தோன்றுவதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். அவன் தாழ்மை உள்ளவனாய் இருப்பதன் காரணத்தால் லட்சக்கணக்கான பேர் அவனை அறிய மாட்டார்கள். நல்லது, ஒரு சிறு குழு மாத்திரமே அவன் யார் என்பதை புரிந்து கொள்வார். சிறு குழு மனவாட்டி மாத்திரம் தான் அவர் தீர்க்கதரிசி, தேவனால் அனுப்பப்பட்ட 7ஆம் சபையின் தூதன் தீர்க்கதரிசி என்பதை புரிந்து கொள்வார்கள். மற்றவங்க யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க. 380வது பாரு. ஆனால் மனவாட்டி தேவனுடைய கிருபையினால் ரத்தத்தின் கீழ் இருந்ததால் இதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிற்று. அவளுக்கு உத்தரவாதம் கிடையவே கிடையாது. இனிமேல் சபைக்கு அடுத்ததாக நிகழ வேண்டியது எடுத்துக் கொள்ளப்படுதலாகும். ஆமேன், ஆமேன். இதை நான் தொடர முடியும். ஓ, இது எனக்கு எவ்வளவு பிரியமாயிருக்கிறது. யோவான் 5:24 படி, ரோமர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தின் படி மனவாட்டிக்கு நியாய தீர்ப்பே கிடையாதுங்க. யோவான் 5:24 சத்தமா வாசிங்க. அநேக செய்திகள் தெரிவித்து குறிப்பிடுவார். அநேக செய்திகள் தெரிவித்து குறிப்பிடுவார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் நியாய தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி, மரணம் என்றால் எட்டர்னல் செப்பரேஷன், நித்திய பிரிவினை, அதான் மரணம். சரீர பிரகாரமா மறிக்கிறது மரணம் அல்ல. அது மறுபடியும் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை உயிரோடு எழுப்புவார்.
நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு விசுவாசிக்கிறவன் என்றென்றும் அறியாமலும் இருப்பான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு மரணமே கிடையாது. எட்டர்னல் செப்பரேஷன், நித்திய பிரிவினையிலிருந்து நீங்கி, மரணத்திலிருந்து நீங்கி எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று, ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஈஸ்டர் முத்திரையில 17ஆம் பக்கம் 3வது பாரா குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஜீவன் மாத்திரமே உண்டு. ஒரே நித்திய ஜீவன், நித்திய ஆவி, ஒரே நித்திய ஜீவன், அதுதான் தேவன். தேவன் மாத்திரமே நித்தியமானவராய் இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதால் அவருடைய ஒரு பாகமாக நாம் இருக்கிறோம். அவருடைய சிந்தையின் தன்மைகள், சிந்தை வெளிப்படையாக பேசப்படும் போது அது வார்த்தையாகி விடுகிறது. அப்படியானால் நித்திய ஜீவனை பெற்றுள்ள இங்குள்ள ஒவ்வொரு நபரும், இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நபரும், இங்குள்ள ஒவ்வொரு நபரும் உலக தோற்றத்துக்கு முன்பே தேவனுடைய சிந்தையில் இருந்தனர். அவருடைய சிந்தையில் நாம் இருந்தோம், அவருடைய ஒரு பாகமாக இருந்தோம். இதே ஈஸ்டர் முத்திரையில சொல்றாரு. அடுத்து பார்க்கலாம். இருபத்தி 4ஆம் பக்கம் 3வது பாரா. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உலகில் இருந்து கொண்டு தேவனின் காலத்தில் ஜீவனுக்கு நியமித்த நபர்களை தேடிக் கொண்டிருக்கிறார். என் பிதா ஒருவனை கிருமையால் அழைக்காத என்று ஒருவன் வரமாட்டான். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாட்டா என்று ஒருவனும் வரமாட்டான். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றார். பிதாவானவர் எனக்கு தந்தை யாவும் எனக்கு வரும், என்னிடத்தில் வரும். அவைகளை நான் ஒன்றை இழந்து போக மாட்டேன். அவைகளை என் கரத்திலிருந்து யாரும் பறிக்க முடியாது. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. அவைகளை என் கரத்திலிருந்து யாரும் பறிக்க முடியாது. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. பிதாவானவர் எனக்கு தந்தை யாவும் எடுத்து வரும், ஒன்றை நான் இழந்து போக மாட்டேன். அவனை கடைசி நாள் நான் உயிரோடு எழுப்புவேன். என்னை அனுப்பின பிதா ஒருவருடைய இடத்தில் இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவனிடத்தில் வரமாட்டான். முதலாம் எழுப்ப செய்வது தேவன் தான். ஃபர்ஸ்ட் புல் திருவிசி ஊழியத்தில் தெய்வீக சுகம். செகண்ட் புல் திருவிசி ஊழியத்தில் இடத்தின் ரகசியங்களை பகுத்தறிந்து கூறுதல். தேர்ட் புல் ஏழுமுத்தின் ரகசியங்களை மனவாட்டி வெளிப்படுத்துகிறது. ஏழுமுத்தின் வெளிப்பாடு என்பது என்ன? கிறிஸ்துவை பற்றிய பரிபூர்ண வெளிப்பாடு. உங்களில் இருக்கிற பெரியவர் என்ற செய்தி சொல்றாரு. பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாடு முடிவெற செய்து முத்திரித்து விட்டது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டை இந்த 7 முத்திரைகள் முடிவுபெற செய்து முத்திரித்து விட்டது என்று சொல்லுகிறார். சூரிய உதயம் என்ற செய்தி சொல்லுகிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியாக தேவன் இந்த கடைசி காலத்தில் இறங்கி வந்தார். மேகஸ்தம்ப வடிவில, அக்னி ஸ்தம்ப வடிவில எதற்கு இறங்கி வந்தார்? 7 முத்திரைகளை திறந்து அதை தீர்க்கதரிசிக்கு முதலாவது வெளிப்படுத்தத்தக்கதாக அவர் மேகஸ்தம்பத்தில், அக்னி ஸ்தம்பத்தில் இறங்கி வந்தார். உயிர்ப்பிக்கிற ஆவியாக இறங்கி வந்தார். தீர்க்கதரிசிக்குள் தங்கியிருந்து 7 முத்திரைகள் திறந்து தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி, தீர்க்கதரிசி மூலமாய் அதை மனவாட்டிக்கு வெளிப்படுத்தினார். தீர்க்கதரிசியை காட்சியிலிருந்து கொண்டு போனாலும் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர், மகத்தான பரிசுத்த ஆவியானவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், பரிசுத்த ஆவியின் வடிவில இப்பொழுது இங்கே இருக்கிறார். 2 பேராவது 3 பேராக என் நாமத்தினால எங்கே ஒன்று கொடுவார்களோ அவர் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நமக்கு மேலாக இருக்கிறார், நமக்குள்ளாகவும் இருக்கிறார். நம்முடைய இதயத்திலே சிங்காசன மேடையிட்டு வாசம் பண்ணுகிறார். உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரிலும் பெரியவர். தேவனால் பிறப்பதெல்லாம் 1 யோவான் 5:4 வாசிங்க. அங்க என்ன சொல்றாரு யோவான்? 1 யோவான் 5:4. முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட மத்தியில் சொல்றேன். நம்ம அந்த குறிப்பிட்ட 11 மணிக்குள்ள முடிக்கிறதுக்காக அதை கவனமா வாங்க. 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். முதலாம் முத்திரை 154வது பாரா. நான் படிக்கிறேன். முதலாம் முத்திரை 154வது பாரா. குறிச்சு வச்சுக்கோங்க. என்ன சொல்றாருங்க? இயேசுவும் அந்த கிறிஸ்துவையும் உலகத்தில் உள்ளவர்களையும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுடைய சிங்காசனத்தில் சகோதரனோ சகோதரியோ யாராயிருந்தாலும், ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அதை செய்வேன் என்றார். ஆமென். பாருங்க. அடுத்து அதே முதலாம் முத்திரையில 383வது பாரா. குறிச்சுக்கோங்க. முதலாம் முத்திரை 383வது பாரா.
பரிதாப நிலையுள்ள என் பொருட்டு நண்பனை உனக்கு ஒன்றை கூற விரும்புகிறேன். உலகம் பணத்தினால் பணம் ஜெயிக்கப்படாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக மாத்திரமே அது ஜெயிக்கப்படும். மரித்தாலும் பரவாயில்லை என்று தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக இருக்கும் வீரமுள்ள மனிதர்களை தேவனுக்கென்று அனுப்புங்கள். அவர்கள் மாத்திரமே அவருக்காக ஜெயிக்க முடியும். உலக தோற்றத்துக்கு முன்பு ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடப்பட்டவரை ஜெயிப்பார்கள், அதை கேட்பார்கள். பணத்திற்கும் அதற்கும் எவ்வித சம்பந்தம் இல்லை. பணம் அவர்களை மேலும் ஸ்தாபனங்களின் பாரம்பரியத்தில் தான் ஆழ்த்தும். உலக தோற்றத்துக்கு முன்பு ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடப்பட்டவரை ஜெயிப்பார்கள், அதை கேட்பார்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செயல்படுகிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் அந்நியன் பின்னாலே செல்வதில்லை. இதாவனம் எனக்கு தந்தை யாவும் என்று வரும். ரட்சிப்பின் திட்டத்தை முழுவதும் தேவனே செய்து முடிக்கிறார். நடுவனால் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சியவனால் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். ரட்சிப்பு கற்றுடையது. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை நமது குமாரனுடைய சாயல் கொப்பாய் இருந்ததற்கு அவர் முன்குறித்திருக்கிறார். எவர்களை நித்திய ஜீவனுக்கு என்று கர்த்தர் முன்குறித்தாரோ அவர்களை கிருபையாக அழைத்து இருக்கிறார். எவர்களை கர்த்தர் கிருபையாக அழைத்தாரோ அவர் நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்கள் நீதிமான்களாக்கினாரோ அவர்களை பரிசுத்தமாக்கி பரிசுத்த ஆவியாகி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவர்களை மையப்படுத்தியும் இருக்கிறார். அவர்தாமே நீதிமானாக்கப்படுகிறார், நீதிமானாக்குகிறார், பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்த ஆவியாகி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி பரிபூர்ணப்படுத்துகிறார். பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பூரண சற்பனராக இருக்கிறது போல நீங்களும் சற்பனராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆண்டவர் விரும்புவாரானால் அதற்கு ஒரு வழி அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். 1 181 சொல்றாரு, அவருடைய ரத்தத்தின் மூலமாக வழியை ஏற்படுத்தினார். 1 181 கடைசியில் சொல்றாரு பாருங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. 1 180 முதலாம் முத்திரையில வேற இடத்துல சொல்றாரு. 1 முத்திரை 81 பாரு, மன்னிக்கவும். 1 முத்திரை 81 பாரு. பரவத்தில் இருக்கிற உங்களுக்கு ஏதாவது பூரண சர்க்குனராக இருக்கிறது போல நீங்கள் பூரண சர்க்குனராக இருக்க கிடைக்கிறீர்கள். 81 பாரா என்று சொன்னார். மத்தேயு 5:18 5:48 நாம் சர்க்குனராக இருக்க வேண்டும் என்று இயேசு சொன்ன காரணத்தினால்தான் அந்த எண்ணமே நம் மனதில் உதிர்த்தது. நாம் சர்க்குனராக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினால் அதற்கான வழியையும் அவர் உண்டாக்க வேண்டும். அவர் தமது சொந்த ரத்தத்தின் மூலம் அவ்வழியை நமக்கு வகுத்துள்ளார். அந்த சிறிய தாவீது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது, ஆடுகளின் பின்னாலே சென்ற ஒன்றுமில்லாத உன்னை நான் ஆட்டுமந்தையில் இருந்து எடுத்து உன்னை என் ஜனத்தை ஆளும்படிக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அதிபதியாக உயர்த்தி பூமியில் உள்ள பெரியவர்களுக்கு நாமத்தை நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னாரே தாவீது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் தாவீது. சிங்கம் வந்தது, ஆடுகளை அடித்து கொன்று போட அந்த சிங்கத்தை கொன்று போட்டான். கரடி வந்தது, அந்த கரடியை கொன்று போட்டான். அந்த விருத்த சேதனம் உள்ள அந்த பெலிஸ்தியன் கோலியாத் நிற்கிறான், சவால் விட்டு கொண்டிருக்கிறான். சவுல் அதை சவாலை சந்திக்க முடியல. அந்த சிறிய தாவீதுக்குள்ள தேவன் இருந்தபடியினால தாவீது அந்த சவுல் ராஜாவுக்கு முன்பாக நான் போய் அந்த விருச்சேதனக்குள்ள அந்த பெலிஸ்தியனை எளிதில் கொண்டு போடுவேன் என்று சவால் விட்டு கூழாங்கல்லினாலே 5 கூழாங்கல்லில ஒரு கூழாங்கல்லை அந்த கவன்களில வைத்து நெற்றியிலே அனுப்பி அந்த கோலியாத்தை விருச்சேதனக்குள்ள அந்த பெலிஸ்தியனை வீழ்த்தி அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை எடுத்து விட்டான். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனால் கூடாததெல்லாம் தேவனால் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததி, உன் சந்ததியார் பகலுடைய வாசல் சொந்தத்துக் கொள்வார்கள் என்று தன் பேரில் ஆணையிட்டாரே, அதன்படி அந்த தாவீது, சிறிய தாவீது அந்த கரடியை கொண்டது மாத்திரமல்ல, ஆடுகளை அடித்து போட வந்த சிங்கத்தை கொண்டது மாத்திரமல்ல, அந்த பெலிஸ்தியனை வீழ்த்தினான், வெற்றி எடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். சவாலை சந்தித்தான் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு சிறிய தாவீதை தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். இந்த சந்ததியை, இந்த உலகத்தை 7 முறை சுற்றி வரும்படி செய்தார். எல்லா பிசாசுக்கு சவால் விடும்படியாக, அன்றைக்கு எளியா சவால் விட்டது போல சவால் விடும்படியாக நம்ம மும்பை பட்டணத்திலே வந்து அந்த சூரியனை வழிபட்ட ஒரு மனிதன் குருடாகி போனான். இயேசு கிறிஸ்து அந்த குருடனுக்கு சுகத்தை கொடுத்தால் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று எல்லாரும் ஏற்றுக்கொள்வீர்களா என்று சவால் விட்டு ஜெபம் செய்து குணமாக்கினார். ஒரு சகோதரனுடைய காதில புற்றுநோய், காதை தொற்றார், அவர் ஜெபம் பண்ணல, கேன்சர் வியாதி மறைந்து போச்சு. அவர்
திரைக்கு அப்பாலே அவர் மனைவி பக்கத்துல பெட்ல படுத்திருக்கும் போதே தேவன் திரைக்கு அப்பாலே கொண்டு போனார். முதலாம் வானத்துக்கு கொண்டு போனார். பவுலை 3ஆம் வானத்துக்கு கொண்டு போனது போல அங்கே பரிசுத்தவான்கள் எப்படி இருக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தைக்காக ஜீவித்த பரிசுத்தவான்கள், கிறிஸ்து நெற்றிருந்த பரிசுத்தவான்கள் எப்படி இருக்கிறாங்க என்பதை காண்பித்தார். 5ஆம் முத்திரை குறிச்சுக்கோங்க. 432வது படிக்கிறேன். 5ஆம் முத்திரை 432வது பாடல். இப்பொழுது கவனிங்கள், இந்த அருமையான தேவபக்தியுள்ள சகோதரன் யோவானை குறித்து 10 யோவான் சீசன் தேவனுக்கு அன்பான சீசன் யோவானை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து சொல்றாரு. யோவானை குறித்து நான் சிறிது சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நான் முடிக்கும் முன்பாக இதை கூறுவதற்கு சரியான நல்ல இடம் இதுதான் என்று நான் யோசித்தேன். யோவான் கொஞ்ச காலம் துன்புறுத்தப்பட்டு அவருடைய சகோதரை காண அனுமதிக்கப்பட்டான். அவ்வாறே நானும் கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கும் என் சகோதரரையும் மற்ற பரிசுத்தவான்களையும் காண தேவனாகி கர்த்தர் அனுமதித்தார். கவனியங்கள், நான் கண்ட என் ஜனங்கள் பரிசுத்தவான்கள் பலி செலுத்தப்படும் பலிபீடத்தின் கீழ் இல்லை. அவங்கள அவர் பார்த்தார் என்று அவர் சொல்லுகிறார். 434வது 5ஆம் முத்திரை. கவனியங்கள், கர்த்தர் எனக்கு காண்பித்த மணவாட்டி பலிபீடத்தின் கீழ் காணப்படவில்லை. ஏனெனில் அவர் ஜீவனுள்ள வார்த்தை கிருபையாய் அளித்துள்ள மன்னிப்பை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக வெள்ளங்கியை கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொண்டார் என்று மணவாட்டியை பற்றி சொல்லுகிறார். அடுத்து நாம் பார்க்கிறோம். சொல்றாரு 5ஆம் முத்திரை. நாம் எல்லாரும் தேவனால் இப்பொழுது ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் கூறுகின்றது. நாம் பரிசுத்த ஆவியால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் கூறுகின்றது. தேவகுமாரனாய் கிறிஸ்து நமக்குள் உருவாகி கொண்டிருக்கிறார். பூமிக்குரிய நம்முடைய சரீரம் அழிந்து போகும்போது நமக்குள் இருக்கிற ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ள வேறொரு சரீரம் அங்கு காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பூமிக்குரிய கூடார கீழே விழும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேறொரு சரீரம் காத்திருக்கிறது. அழிவுள்ள சரீரம் அப்பொழுது அழியாமையை தடுத்துக் கொள்கிறது. பூமிக்குரியது பரலோகத்துக்குரியதை தடுத்துக் கொள்ளும். நான் சொல்லுவது உங்களுக்கு புரிகிறதா? மாம்சத்துக்குரிய சரீரம் பாவம் உள்ளது. ஆனால் அது போன்ற வேறொரு சரீரத்துக்குள் நாம் அங்கு பிரவேசிக்கிறோம். 451வது குறிச்சுக்கோங்க. அந்த சரீரத்தில் அவர்களை காணவும் அவர்களை என் கைகளால் தொடவும் கிடைத்த சிலாக்கியத்திற்காக நான் தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். உங்கள் போதகனும் சகோதரன் என்ற ரீதியில் அவர்களை அந்த சரீரத்தில் கண்டேன் என்று உறுதி கூறுகிறேன். அது உண்மை. இங்கே சொல்றாரு 403ஆம் பாராவுல 5ஆம் முத்திரையில பவுலின் கூட்டம் பிரவேசிக்குமானால் என் கூட்டம் பிரவேசிக்க வேண்டும். ஏனெனில் அவன் பிரசங்கித்த அதே வார்த்தையை நான் பிரசங்கித்தேன். அதுதான், அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தான். இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தான். நான் அவ்வாறே ஞானஸ்நானம் கொடுத்தேன். பவுல் என்ன பிரசங்கித்தாரோ கலாத்தியர் 1:8 சொன்னது போல நானும் பிரசங்கித்தேன் என்றேன். அதற்கு லட்சக்கணக்கான அவர்கள் எல்லாரும் ஒன்றாக அதன் பேரில் தான் நாங்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறோம் என்றனர். அந்த 90 வயசுல ரட்சிக்கப்பட்ட தாயார் வாலிப சகோதரியா 20 வயசு வாலிப சகோதரியா ஏறக்குறைய ஆவிக்குரிய சரீரத்துல சகோதரனை கட்டி தழுவி, சகோதரனை உங்கள் மூலமா நான் அந்த கிறிஸ்துக்குள்ள வந்தேன் என்று சொல்றாங்க. அருமை சகோதரனை என்று பாராட்டுறாங்க. 420வது 5ஆம் முத்திரையில சொல்றாரு. அப்பொழுது அங்கு ஒரு சத்தம் கேட்டது. அது, நீ சிநேகித்த அனைவரையும், உன்னை மனப்பூர்வமாய் சிநேகித்த அனைவரையும் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார் என்றது. இது நான் செய்த ஊழியத்திற்கு தேவன் அளித்த பலன். ஆனால் எனக்கு எந்தவித பலனும் வேண்டாம். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றேன். பாருங்க எவ்வளவு தாத்திரா இருக்கு. பாருங்க 5ஆம் முத்திரையில கூட சொல்றாரு. 7ஆம் முத்திரையில 350வது பாரு பிடிச்சிருக்கோங்க. 7ஆம் முத்திரை 350வது பாரு. இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் ஒரு மனிதனை வைக்க நான் புரியப்படுவதில்லை. தேவனுடைய ஸ்தானத்துல எந்த மனுஷனையும் வைக்க முடியாது, எந்த தீர்க்கதரிசியும் வைக்க முடியாது. அவருக்கு துதி கன மகிமை எல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான். அவங்களுக்கு நம்ம தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தீர்க்கதரிசிக்கு மரியாதை செலுத்த வேண்டும். ஆனால் தேவனுடைய ஸ்தானத்தில் அவங்க வைக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் கிரீடத்தில் நீங்கள் விரைந்த கற்களாக சொல்லிக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். அது 349 350 சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் ஒரு மனிதனை வைக்க நான் பிரியப்படுவதில்லை. என்னை குறித்து நீங்கள் மறந்து விடுங்கள். நான் உங்கள் சகோதரன், கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி. நான் ஜீவிப்பதற்கு எந்தவித தகுதியும் இல்லை. அது முற்றிலும் உண்மை. நான் தாழ்மையா இருக்க வேண்டும் என்பதற்காக அவ்விதம் கூறவில்லை. அது சத்தியம்.
நல்லது என்று கூறுவதற்கு ஒன்றுமே இல்லை. எவ்வளவு தாழ்த்தா இருப்பாரு தெரியுது. தேவனுடைய ஸ்தானத்தில் யாருமே வைக்க முடியாது என்று அவர் சொல்றாரு. நான் என்னையே தேவனை சமர்ப்பித்த போது என் குடும்பம் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தது. 353 வர 7 எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தேன். ஆனால் அங்கு சென்ற போது அவர் வேறு வழியில் இருந்தார். நான் முதல் பாப்டிஸ்ட் சபைக்கு சென்ற போது அவர் வேறு வழியில் செல்வதை கண்டேன். அப்பொழுது கர்த்தாவே, உண்மையான ஒரு வழி இருக்க வேண்டுமே என்று கேட்டேன். ஏதோ ஒன்று அதுதான் தேவனுடைய வார்த்தை என்றது. அன்று முதல் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு கிழக்கும் தரிசனங்கள் எல்லாவற்றையும் பாருங்கள். அன்று முதல் நான் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் தேவன், தேவனுடைய வார்த்தை தான் கிறிஸ்து, தேவனுடைய வார்த்தை தான் அக்கினி, தேவனுடைய வார்த்தை தான் பரிசுத்த ஆவி. என்னுடைய வசனம் ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்று போட்டுவாரு. நான் என்னுடைய வசனம் ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய குலம் யாருக்கு வெளிப்பட்டது? அதே 7 பின்பகுதியில் சொல்றாரு. 359 பாராவுல தேவன் எளிமையை வெளிப்படுதலே சொல்றாங்க. திருக்கசி வில்லிய மரியன் பிரகடனம் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்த மனவாட்டிக்கு கர்த்தருடைய குலம் வெளிப்பட்டு இருக்கிறது. பெரிய மனவாட்டி. கடைசியா நான் முடிக்க போறேன் சுருக்கமா. அந்த ஷம்கார் நியாயபதிகள் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை படிங்க. சம்கார் அந்த பெலிஸ்தியர்களை எப்படி வீழ்த்தினான்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். கையில் இருக்கிறது என்ன? கோல். அதை எடுத்து சமுத்திரத்தை 2ஆக பிளந்து விடு என்று மோசேயை சொன்னது போல, மோசே எப்படி செங்கடலை 2ஆக பிளந்தாரோ, அந்த மரித்து போன கோலை எடுத்துக்கொண்டு செங்கடலை பிளந்தாரோ, அதே போல சம்கார் என்ன செய்யறாங்க பாருங்க. நியாயபதிகள் 3:31 நான் முடிக்க போறேன். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாக்குப்போராக முறியடித்தான். பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாக்குப்போராக முறியடித்தார். அவனுக்கு சிறகளை ரசித்தார். பாத்தீங்களா எப்படி கோலை ஒரு செங்கடல் ஒய்கிரை ஸ்பீக்ல சொல்றாரு. முறையிடுகிற மோசே செங்கடலை 2ஆக பிளந்து விடு, இஸ்ரவேல் புத்திரர் கடந்து போகட்டும் வெட்டாந்தரையில. அங்க யாத்திரா 14ஆம் அதிகாரத்துல நீங்க 10 16 முடிய வீட்டுல படிங்க. செங்கடலை 2ஆக பிளக்கிறார். கையில ஒரு கோலோட போறார். ஒரு மனிதனுடைய படையெடுப்பு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். மோசே கூட இருந்து செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டாந்தரையில கடந்து போக முடியாத தேவன் நடத்தினார். சத்துருடைய வாசலை அவர்கள் சொந்தித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அரைக்கு அப்பால போய் மீரியாம் தலைமையில எல்லாம் நடனம் ஆடுறாங்க. மோசே புகழ்ந்து பாடுகிறார், மீரியாம் புகழ்ந்து பாடுறாங்க. யாத்திராவும் 15ஆம் அதிகாரத்துல கர்த்தரை புகழ்ந்து பாடுறாங்க. இங்க திபேரால் வெற்றி எடுத்த உடனே புகழ்ந்து பாடுகிறதை பார்க்கிறோம். தாவீது புகழ்ந்து பாடுகிறதை பார்க்கிறோம். வெற்றியின் மேல் வெற்றி வந்த உடனே இங்க பார்க்கிறோம். ஈஸ்டசி 30ஆம் பாகம். இயேசுவை மருத்துவரிலிருந்து எழுந்துடைய ஆகும்போது வாசமாயிருந்தால் சாதுதேவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கும். வேதத்தில் காணப்படும் ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் அவர்கள் உயிர்ப்பித்து தந்தது. வியாதியின் மேல் கைகளை வைத்தனர், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமடைந்தனர். வேதத்தில் எழுதப்பட்டுள்ள ஒவ்வொரு வாக்குத்தமும் 36ஆம் பாகம் 2வது பாரா. வேதத்தில் காணப்பட்டுள்ள ஒவ்வொரு வாக்குத்தமும் விசுவாசிக்குரியது, உங்களுக்குரியது, விசுவாசிக்குரியது. நீங்கள் அதை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்று தேவனுக்கு தெரியும். அதற்கான உரிமை பத்திரத்தை உங்களிடம் தருகிறார். அதான் பரிசுத்த ஆவி. அப்பொழுது அளிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வாக்குத்தமும் உங்களுடைய உரிமையாகி விடுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு உயிர்ப்பித்து தர வேண்டியவராக இருக்கிறார். ஓ என்னை நான் எவ்வளவு சாக்கியம் பெற்ற ஜனங்கள், ஓ என்னை நாம் எவ்வளவு பெரிய சாக்கியம் பெற்ற ஜனங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். எவ்வளவு பெரிய சாக்கியம் பெற்ற ஜனங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அதை உயிர்ப்பித்து தர வேண்டியவராக இருக்கிறார். நாம் எவ்வளவு பெரிய சாக்கியம் பெற்ற ஜனங்கள். தேவனுடைய மகத்தான பரிசுத்த ஆவியானவர் அந்த வல்லமை நமக்கு அளிப்பதில் எவ்வளவு அற்புதமாய் உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். கடைசியாக 2 துணிங்க தான் ஈஸ்டர் அவருடைய சோதனைக்கு பிறகுதான் வெற்றி. 1 பேதுரு 1:7 1 பேதுரு 1:7 சத்தமா வாசிங்க. 1 பேதுரு 1:7 சோதனைக்கு பிறகுதான் வெற்றி. ஆமென். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிறோம். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது ஆமென். அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. பவுல் கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். விசுவாசத்துக்காக நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஜீவனிடத்தை பெற்றுக்கொள்ளப் போகிற நான் மாற்றமல்ல, அவருடைய பிரசன்னமாக விரும்புகிற யாருக்கு கர்த்தர் அதை தந்தருள்வார்.
கிறிஸ்டியனுக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறான். பேதுரு என்னுடைய வார்த்தைக்காக பரிசுத்தாவியை பெற்ற நீ குணப்பட்ட பிறகு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்தி, குணப்பட்ட பிறகு பரிசுத்தாவியை பெற்ற பிறகு நடமாடு நிறுவமாய் தேவனுடைய ஆலயமாய் பிரகாசித்தார்கள். பேதுரு நிழல் வியாதிசுமை பட்ட போது சுகமானார்கள். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்கள். ஆகிய அப்போஸ்தலர்கள் ஸ்தேவான் எழுப்பி பிரகாசித்தார், பிலிப்பு எழுப்பி பிரகாசித்தார், பவுல் எழுப்பி பிரகாசித்தார், பேதுரு எழுப்பி பிரகாசித்தார். அப்போஸ்தலர்கள் உலகத்தை தலைகளாகிட்டாங்க. இதோ உலகத்தை கலந்துரைக்கு வந்து விட்டார்களே, பொன்னும் வெள்ளியும் எங்களுக்கு இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எழுந்து நட என்ற பிறகு சப்பாரியை தூக்கி எழுந்த போது, தூக்கி பிடித்த போது குணமடைந்து கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து கொண்டாங்க. தீர்க்கதரிசி உடைய முதல் மனைவி மறுத்து போறாங்க, உடைய மகள் சாரோன் ரோஜா மறுத்து போறாங்க, தாயார் தகப்பனார் சகோதரன் எல்லாம் மறுத்து போறாங்க. யாருமே இழக்கல. எல்லாம் 6ஆம் பரிமாணத்துல இலைப்பாரி கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிக்கு தேவன் காண்பித்தார். யாருமே இழக்கல. யோபு இறந்து போன எல்லாமே திருப்ப ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். என் தாசனாகி யோபு உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. இறந்து போன எல்லாத்தையும் யோபு திரும்ப ரெட்டிப்பாய் பெற்றுக் கொண்டது போல தீர்க்கதரிசனத்துல பிசாசு பேசுறான். பாருங்க, 58ஆம் வாரம் 3ஆம் வாரம் 58ஆம் பக்கம் ஈஸ்வர் முத்திரை. நாம் மறைவாக உயிர்த்தெழுதல் இருக்கிறோம் என்பதற்கு சிறிதன் சந்தேகம் இல்லை. நாம் மறைவாக உயிர்த்தெழுதல் இருக்கிறோம் என்பதற்கு சிறிதன் சந்தேகம் இல்லை. பரிசுத்தவான்கள் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஆயத்தப்படுகின்றனர். இயேசுவை உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் இருந்திருந்தபடினால் அவர் இந்த ஆலைக்கு எடுத்துக் கொள்ளுங்கள், 3 நாளைக்குள்ள எழுப்புவேன் என்று சொல்லி அவர் அந்த ஆலைக்கு எழுப்பினார். அவர் தான் வருடம் எழுந்து வந்தார் 3ஆம் நாள் சொன்னபடி. அதே போல் தேவனை இயேசுவை மறுத்து எழுப்பினுடைய ஆவி உங்கள் சரீரங்கள் வாசமாயிருந்தால் சாதுரியமான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கும். 59ஆம் பக்கம் கடைசி பாரா. நீங்கள் துப்பாக்கியால் அதை சுடலாம், எரிக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நீங்கள் பரியாசம் பண்ணப்படலாம், அதை கிழித்தெறியலாம், ஆனால் தேவன் அதை எழுப்புவார் என்று சொல்லுகிறார். 63ஆம் பக்கம் கடைசி பாரா. நான் உயிர்த்தெழுவதை தடை செய்ய நரகத்தில் எந்த பிசாசும் கிடையாது. அந்த காலையில் நான் உள்ளே நுழையாதபடிக்கு அவன் அடைக்கக்கூடிய கதவு எதுவும் இல்லை. முத்திரைகள் உடைக்கப்பட்டு விட்டன. அல்லேலூயா, நான் விடுதலையானேன். நான் ஒரு கழுகு, நான் கூண்டில் அடைப்பட்டு கிடக்கவில்லை. நான் விடுதலையானேன். நான் மருத்துவருக்கு எழுந்து கிறிஸ்து இயேசுவின் புதிய ஜீவனுக்கு பிரவேசிக்கிறேன். நான் மட்டுமல்ல, பரிசுத்தாவினால் நிறைந்து இங்கு அமர்ந்துள்ள ஒவ்வொரு மனிதனும் ஸ்திரீயும் பையனும் பெண்ணும் கிறிஸ்துக்குள் சிருஷ்டியாக இருக்கின்றனர் என்று சொல்கிறார். பாருங்க சகோதரனே சகோதரியே, 67ஆம் பக்கம் கடைசி பாரா முடிக்க போறேன். 2-3 புரியுதா? 67ஆம் பக்கம் ஈஸ்வரன் முத்திரை கடைசி பாரா. சகோதரனே சகோதரியே, உன் விலையுயர்ந்த பெயர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விட்டது. அதை எந்த மனிதனும் புத்தகத்திலிருந்து அழித்துவிட முடியாது. அவருடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளன. அந்த பெயரை அழித்துப்பட எந்தவித ரப்பரும் உலகத்தில் கிடையாது. அதை குறித்து நீ நிச்சயம் இல்லாதவனாக இருந்தால் அது தற்செயலாக எடுத்துக்கொள்ளாதே என்று சொல்லுகிறார். என் 71ஆம் பக்கம் கடைசி பாரா. என் சிறு குழந்தை கட்டிலில் படுத்து கிடந்தது. அதன் மேல் கயிறுகளை வைத்து தேவனே அதை எடுத்துக்கொள்ள கொள்ளாதையும் என்று மன்றாடினேன். அவர் திரையை மறைத்துக் கொண்டு இனி ஒருவரும் உனக்கு செவிப்படுத்த மாட்டேன் என்று கூறியது போல் காணப்பட்டது. சாத்தான் பார்த்தாயா என்றான். தேவன் இல்லை என்று அவன் என்னிடம் கூற முடியவில்லை. ஏனெனில் அவர் இருக்கிறார் என்று தெரியும். ஆனால் அவர் உன்னை நேசிக்கவில்லை, உனக்காக கவலை கொள்ளவில்லை என்று சொல்லி அதுக்கான காரணங்களை காட்டினான். நீ வாலிபன், உனக்கு 20 வயது தான் ஆகிறது. உன் மனைவி மறித்து சவக்கடங்கள் கிடக்கிறார். உன் குழந்தையும் மறிக்கப் போகின்றது. அப்படி இருக்க நீ என்னமோ அவர் மகத்தான சுகமளிப்போர் என்று கூறுகிறாய். அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தாயா? அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவர் பேச வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அவர் கீழே நோக்கி பார்த்து தலையசைத்தால் மாத்திரம் போதும். அப்பொழுது குழந்தை சுகமடையும். ஆனால் பார், உன் உன்னை நேசிக்கவில்லை, அவர் உண்மையில் அக்கறை கொள்ளவில்லை. உன் குழந்தை சாகுபடி செய்கிறார். இந்த அந்தகார நேரத்தில் உன் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்க மறுக்கிறார் என்றான் பிசாசு. அவன் கூறின அனைத்தும் முற்றிலும் உண்மையே. அவன் நீ என்ன தவறு செய்தாய்? நாள் முழுவதும் நீ அவருக்காக வேலை செய்து உன்னால் இருக்கும் கூட சக்தி இல்லாமல் கலத்தி போயிருக்கிறாய். பிறகு இரவு 12-1 மணி வரைக்கும் தெருக்களில் மூளைகளில் நின்று பிரசங்கம் செய்து ஆஸ்பத்திரி வியாதிகளை சந்திக்கிறாய். நீ திரும்பி வந்து நாற்காலில் அமர்ந்து கொண்டு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் தூங்கிவிட்டு பின்பு வேலைக்கு சென்று விடுகிறாய். அடுத்த இரவும் அதை செய்கிறாய். ஒவ்வொரு நண்பனும் வாலிபனும் பெண்ணும் உன்னை பைத்தியக்காரன் என்கின்றனர். நீ உன்னை உண்டாக்கிக் கொள்கிறாய் என்பதை முன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லையா என்றான். அவன் கூறினதை ஐம்புலன்களை சிந்தித்து அதை ஆமோதிக்க நான் ஆயத்தமான போது எனக்குள் இருந்த உயிர்ப்பிக்கும்
வல்லமை, த டைனமிக் பவர், த குயிக்கிங் பவர், அவர் ஆத்மாவில் பெற்றிருந்த பரிசுத்த ஆவியுடைய அச்சாரம், எனக்குள் இருந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று உரைத்தது. என் நம்பிக்கையெல்லாம் போன பின்பும் அவரே என் நம்பிக்கையும் உறைவிடமுமாய் இருக்கிறார். கிறிஸ்து என்னும் திறமான பாறையுமே நிற்கிறேன். வேறு எந்த ஸ்திபாரமும் அழிந்து போகும் மனதே, அவர் எக்கால துணிவுடன் வரும்போது அவருக்குள் இருப்பதாக அப்பொழுதும் காணப்படுவேனாக. அவருடைய நீதியின் வஸ்திரத்தினால் நான் சுற்றப்பட்டிருக்கிறேன். என் சொந்த நீதி என் சொந்த வஸ்திரத்தில் அல்ல, வஸ்திரத்தினால் அல்ல, என்னிடம் ஒன்றுமே இல்லை. என் வஸ்திரம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. நான் பிரசங்கம் செய்தேன் என்ற காரணத்தால் பரலோகத்துக்கு செல்ல முயல்வதை நான் விரும்பவில்லை. தரிசனம் கண்டேன் என்பதனால் பரலோகம் செல்ல முயல்வதை நான் விரும்பவில்லை. அவருடைய கிருபையை என் இதயத்தில் கொண்டுள்ளபடியால் நான் பரலோகம் செல்கிறேன். அவர் என் மேல் பாராட்டும் கிருபை, அதன் காரணமாகத்தான் நான் அங்கு செல்கிறேன். நாம் எல்லோருமே அப்படித்தான் அங்கு செல்கிறோம். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உடனே கூட இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வார். அவர் வருகைக்கு என்ற சிறுமந்தை ஆயத்தப்படுத்துவார். கர்த்தர் சிறுமந்தை மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.